what Jesus told Zacchaeus. சகேயுக்கு இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள். Zacchaeus was a very crooked man. சகேயு ஒரு ஏமாற்றுக்காரனாக இருந்தார். But Jesus sensed in his heart he has a longing to give up that old way of life. ஆனால் அவன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு விடுவதற்கு அவன் விரும்பினான் என்பதை இயேசு உணர்ந்தார். That's why he went to his house. ஆகவே தான் அவருடைய வீட்டுக்கு போனார். Luke 19. லூக்கா 19ஆம் அதிகாரம். And Jesus did not only visit his house, he said in verse 5, I want to stay in your house today. இயேசு அவனுடைய வீட்டிலே போய் சந்தித்து விட்டு மட்டும் வரவில்லை, உன்னுடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று லூக்கா 19:5 சொன்னார். He stayed that night in Zacchaeus' house. அந்த இரவு சகேயுடைய வீட்டிலே இயேசு தங்கினார். But see, Zacchaeus repented before Jesus came into his house. ஆனால் இயேசு தன்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு முன்பதாகவே சகேயு மனம் திரும்பினார். It says when they were going to the house in verse 8, Zacchaeus stopped in front of his house. 8ஆம் வசனத்திலே பாருங்கள், அவர்கள் வீட்டுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது சகேயு நின்று என்று வாசிக்கிறோம். Why did he stop? ஏன் சகேயு நின்றார்? I think he was saying to the Lord, அவன் தேவனிடத்திலே சொன்னார், Lord, you can't come to this house. ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது. Because this is built with a lot of unrighteous money. அநீதியான பணத்தினால இந்த வீடு கட்டப்பட்டது. A lot of believers today who have built their houses with unrighteous money. அநேக விசுவாசிகள் தங்களுடைய வீடுகளை அநீதியான பணத்தினாலே கட்டியிருக்கிறார்கள். And they'll ask Jesus to come. இயேசுவே என் வீட்டுக்கு வாரும் என்று கேட்கிறார்கள். Bless this house. வந்து வீட்டை ஆசீர்வதியும் என்று கேட்கிறார்கள். He won't come. இயேசு வர மாட்டார். Zacchaeus knew that. சகேயுக்கு அது தெரியும். So when Jesus came to the gate of the house, Zacchaeus stopped. ஆகவே இயேசு தன்னுடைய வீட்டு வாசலுக்கு வரும்பொழுது சகேயு நின்றார். Lord, I have cheated a lot of people and built this house. ஆண்டவரே, அநேக மக்களை ஏமாற்றி இந்த வீட்டை கட்டி இருக்கிறேன். How can you come here? நீர் எப்படி இந்த வீட்டுக்கு வர முடியும்? So I want to make a promise now. இப்பொழுது நான் ஒரு வாக்குத்தத்தத்தை செய்கிறேன். All the people whom I cheated, I will give back with interest to them. நான் ஏமாற்றின எல்லா மக்களுக்கும் வட்டியோடு கூட அந்த பணத்தை திரும்ப செலுத்துகிறேன். And more than interest. அந்த வட்டியை கூட வட்டியை காட்டிலும் அதிகமான பணத்தை திரும்ப செலுத்துகிறேன். Verse 8, 4 times I will return. 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், 4 மடங்காக நாளத்தனையாக திரும்ப செலுத்துவேன். And then there are so many other people I have cheated. I don't know their address. How can I return it? இன்னும் எவ்வளவு பேரை ஏமாற்றி இருக்கிறேன், என்னுடைய வீடுகள் எல்லாம் எனக்கு தெரியாது, வீட்டு விலாசம் தெரியாது, அவர்கள் எப்படி பணத்தை திரும்ப கொடுப்பது? There also his righteousness was being tested. இங்கேயும் கூட அவனுடைய நீதியானது சோதிக்கப்படுகிறது. See, you may say, okay, these people have cheated, I will give them back with interest. சரி, இந்த மக்கள் எல்லாம் ஏமாற்றி விட்டேன், வட்டியோடு கூட நாளத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன். But what about the people whose address you don't know? உங்களுக்கு தெரியாத வீட்டு விலாசம் தெரியாத நபர்களை குறித்து என்ன? You can say, oh, I don't know the address, so I can't return it. எனக்கு அவங்க வீட்டு விலாசம் தெரியாது, நான் திரும்ப செலுத்த மாட்டேன். I'll keep it. நான் அந்த பணத்தை வச்சுக்கிறேன். How can you keep money that you earned unrighteously? நீங்கள் அநீதியாய் சம்பாதித்த பணத்தை எப்படி நீங்களாக வைத்துக் கொள்ள முடியும்? So Zacchaeus said, சகேயு சொன்னார், I'm expanding his words here. நான் இங்கே இந்த வார்த்தைகளை சற்று விளக்கி சொல்கிறேன். That Lord, there are so many people whose address I don't know. ஆண்டவரே, அநேக மக்களுக்கு நான் பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற விலாசம் எனக்கு தெரியாது. I don't know where they are living and where they are gone. அவர்கள் எங்கே போய்விட்டார்கள் என்று எனக்கு தெரியாது. I don't remember. எனக்கு ஞாபகம் இல்லை. So much money is not righteously mine. எவ்வளவோ பணம் நீதியாக என்னுடையது அல்ல. So after paying all these people, ஆகவே இந்த மக்களுக்கு எல்லாம் கொடுத்த பிறகு there's a lot of money which is still unrighteously earned. அநீதியாய் சம்பாதித்த இன்னும் எவ்வளவோ பணம் இருக்கிறது. I will give it to the poor. நான் அதை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். Or today I say you give it to the church. இன்றைக்கு சபைக்கு கொடுங்கள் என்று சொல்லலாம். Because God is the final owner of everything. ஏனென்றால் கடைசியாக எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் தேவன்தான். All of us are in between owners of money. நாம் எல்லாரும் இங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் இதற்கு இடையிலே தான் பணத்தின் சொந்தக்காரராய் மாறுகிறோம். If I can't find the in between owner, I give it to the original owner. ஆகவே இடையிலே உள்ளதான பணத்துக்கு சொந்தக்காரரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் கடைசியில் யாரை சொந்தக்காரரோ அவருக்கு கொடுக்கிறோம். If I borrowed or cheated somebody of money and I don't know where he is today, யாருக்கு இடத்துல பணத்தை வாங்கி விட்டேன், ஏமாற்றி வாங்கி விட்டேன், அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை, I can't give it to him. அவருக்கு நான் கொடுக்க முடியாது. I give it to the original owner, which is God. ஆகவே இந்த பணத்துக்கு உண்மையான சொந்தக்காரர் அவர் யார்? தேவன். அவருக்கு நான் கொடுத்து விடுகிறேன். The Old Testament they gave it to the poor. பழைய ஏற்பாட்டில் ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று வாசிக்கிறோம். Today you put it in the offering box in the church. இன்றைக்கு சபையில் உள்ள காணிக்கை பெட்டியிலே போட்டு விடுவது. So that's what he said. இதைத்தான் அவர் சொன்னார். Then now Lord, you can come to my house. அதுக்கு பிறகு ஆண்டவர் இப்பொழுது என் வீட்டுக்கு வாரும். And interesting thing is Jesus did not wait until Zacchaeus paid it all back. அங்கே சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால் எல்லா பணத்தையும் திருப்பி செலுத்துகிற வரைக்கும் இயேசு காத்திருக்கவில்லை. Because then he had to wait many years. அப்படியானால் பல ஆண்டுகள் இயேசு காத்திருந்திருக்க வேண்டும். He went into that house believing Zacchaeus will keep his word. சகேயு தன்னுடைய வார்த்தையை காப்பாற்றிக் கொள்வான் என்ற நம்பிக்கையோடு கூட இயேசு அந்த வீட்டுக்கு சென்றார். For example, supposing you hear this message and you say, oh, I have decided now I'm going to set everything right. இந்த செய்தி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க தீர்மானம் பண்றீங்க, நான் இந்த காரியத்தை சரி பண்ணணும்னு. And it may take you few years to set it all right. அதையெல்லாம் சரி செய்வதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம், சில ஆண்டுகள் ஆகலாம். God will bless you today. இன்றைக்கே தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். See that here. இங்கே பாருங்கள். Jesus said in verse 9,
Today, salvation has come to this house. இங்கே 9ஆம் வசனத்திலே பாருங்கள், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. Salvation has come to not only to Zacchaeus but his house. அந்த ரட்சிப்பு சகேயுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கே வந்தது. When did Jesus say that? எப்பொழுது இயேசு அதை சொன்னார்? When a man said, I am going to be righteous with money matters. என்னுடைய பண விஷயத்திலே நான் நீதியாக இருக்க போகிறேன் என்று அந்த மனிதன் சொன்ன பிறகு. You read all the gospels. நீங்கள் எல்லா சுவிசேஷங்களையும் வாசித்து பாருங்கள். Nowhere you read that sentence, today salvation has come to this house. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று வேறு எங்குமே நீங்கள் வாசிக்க முடியாது. He said it only to one person, to Zacchaeus. ஒரே ஒரு நபர் சகேயுவிடத்திலே மட்டும் தான் இயேசு சொன்னார். Do you want salvation to come to your house? நீங்கள் இந்த ரட்சிப்பு உங்கள் வீட்டுக்கு குடும்பத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Be upright. நீங்கள் நேர்மையுள்ளவர்களாக இருங்கள். So Jesus was upright with money. ஆகவே பண விஷயத்தில் இயேசு நேர்மையுள்ளவராக இருந்தார். Very important area. இது மிக முக்கியமான பகுதி. He could not be upright with money when he's 10 years old. He was not earning anything. 10 வயதா இருக்கும் பொழுது பணத்திலே நேர்மையா இருக்க முடியவில்லை. ஏனென்றால் சொல்ல அப்பொழுது பணத்தை சம்பாதிக்கவில்லை. When his child, he earned God's approval by obeying his parents. ஆகவே பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவதனாலே பிதாவுடைய அங்கீகாரத்தை When பெற்றுக்கொண்டார். he started working, he earned God's approval by being righteous with money. வேலை செய்ய ஆரம்பித்த பொழுது அவர் பணத்திலே நீதியா இருந்து அந்த பிதாவின் அங்கீகாரத்தை Never பெற்றுக்கொண்டார். cheating anybody, யாரையும் ஏமாற்றாமல், giving back anything that belonged to others. மற்றவர்களுக்கு சொந்தமானதை அவர்களுக்கு திருப்பி கொடுப்பது. People ask me, what shall I do if I find some money on the road? ரோட்ல சில சமயம் ரூபாய் நோட்டு கிடக்கும், அதை நான் என்ன செய்வது என்று சில I சமயம் say, கேட்கிறார்கள். go and put it in the offering box. அதை எடுத்துக்கொண்டு காணிக்கை பெட்டிலே போட்டு விடுங்கள். Because the final owner is God. கடைசி சொந்தக்காரர் அந்த பணத்திற்கு தேவன் தான். Teach your children also that. உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்கள். If you find money on the road, go and put it in the offering box. நீங்கள் ரோட்ல பணத்தை கண்டுபிடித்தீர்கள் என்று சொன்னால் அதை எடுத்து காணிக்கை பெட்டிலே போட்டு You விடுங்கள். must not have any money with you which is not righteously earned. எந்த ஒரு பணமும் நீதியாக சம்பாதிக்கப்படவில்லை என்றால் God will say, this is my beloved son in whom I am well pleased. நீங்கள் நீதியாய் பணத்தை சம்பாதித்தீர்கள் என்று சொன்னால் இதுவன் என்னுடைய குமாரன், இவனிடத்தில் நான் பிரியமாயிருக்கேன்னு சொல்லுவான். நேசகுமாரன். I am more interested in that than earning a lot of money. அதிக பணத்தை சம்பாதிப்பதை காட்டிலும் இவருடைய நேசகுமாரனிலே பிரியமாயிருக்கிறேன் என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு எனக்கு அதிக விருப்பம் இருக்கிறது. Before I was converted, நான் மனம் திரும்புவதற்கு முன்பதாக, when I was in the Navy, நான் அப்பொழுது கப்பற்படையில் வேலை செய்து and our கொண்டிருந்தேன். ship used to come from other countries. அங்கே மற்ற நாடுகளிலிருந்து கப்பல்கள் எல்லாம் வரும். And all the people in the ship would buy so many things from there. அங்கே கப்பல்களிலிருந்து வருகிறவர்கள் எல்லாரும் பல காரியங்களை வாங்குவார்கள். And they would not pay the customs duty when they come to India. அவர்கள் அப்படி வாங்கி கொண்டு இந்தியாவுக்கு வரும்பொழுது அந்த சுங்க வரியை செலுத்த மாட்டார்கள். So I also was like that. நானும் அப்படிதான் இருந்தேன். Then I got converted நான் மனம் திரும்பின பிறகு, when I was 19 and a half. அப்பொழுது எனக்கு 19 வயது. And the Lord, then I took baptism நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் when I was 21. 21 வயதா இருக்கும் பொழுது. And then the Lord told me, see all that money that you did not pay properly, நீ சரியாக சுங்க வரி எல்லாம் செலுத்தவில்லையே, அந்த பணம் எல்லாம் என்ன என்றால் அவர் கேட்டார். total it up and give it to the government. நான் அந்த பணத்தை எல்லாம் தொகையெல்லாம் எழுதி அதை கூட்டி அந்த முழு தொகையும் அரசாங்கத்துக்கு திருப்பி செலுத்தினேன். I was a naval officer. I was getting a very good salary. அப்பொழுது நான் கப்பற்படை அதிகாரியாக இருந்தேன், நல்ல சம்பளம் வாங்கி கொண்டிருந்தேன். But when I totaled it up, நான் அதெல்லாம் கூட்டின பொழுது it was about 3 or 4 months salary. அது கிட்டத்தட்ட அந்த தொகையானது 3-4 மாதங்களுடைய சம்பளத்துக்கு ஈடாக இருந்தது. And I take a long time to save 3 or 4 months salary. 4 மாத சம்பளங்களை சேமித்து வைப்பது என்பது அதிக நாள் பிடிக்கும். So little by little I saved it. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த பணத்தை சேமித்து வைத்தேன். And I went to the customs office in Bombay பாம்பேயில் இருக்கக்கூடிய சுங்க வரி அலுவலகத்துக்கு சென்றேன். to pay back this money. இந்த பணத்தை திரும்ப செலுத்துவதற்கு. So there is no place in those offices for honest people coming to pay back something. அந்த அலுவலகத்திலே நேர்மையானவர்கள் இப்படிப்பட்ட பணத்தை திரும்ப செலுத்தி வருவதற்கு என்று வாங்கிக் கொள்வதற்கு எந்த ஒரு இடமும் அங்கே இல்லை. Because there is no honest people who go back like that. ஏன்னா நேர்மையான மக்கள் அப்படி திரும்பி போவதே இல்லை. And I did not want to give it some clerk who will give me some false receipt and take the money himself. ஏதோ ஒரு கிளார்க்ல போய் கொடுத்து குமாஸ்தாவுடைய கொடுத்து அவன் பொய்யா ஒரு ரசீதை கொடுத்து இந்தாங்க சார்னு கொடுத்து அது செய்ய விரும்பவில்லை. I said, Lord, what shall I do? There's no department in this customs office in Bombay to take back money taken unrighteously. நீ அநீதியாய் வாங்கிய பணத்தை திரும்ப செலுத்துவதற்கென்று இந்த அலுவலகத்திலே எந்த ஒரு கவுண்டரும் இல்லையே ஆண்டவரே, So என்ன செய்வதில்லை கேட்டேன். shall I make that as an excuse and keep the money? இதை ஒரு சாக்கு போக்காக சொல்லிக் கொண்டு சரி பணத்தை நானே வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லலாமா? இல்லை, அது என்னுடைய பணம் அல்ல, It belongs to the government. அது அரசாங்கத்துக்கு சொந்தம். So I said the railways is also part of the government. இந்த ரயில்வே துறையும் அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. Let me give it to the railway ministry. ஆகவே நான் ரயில் துறைக்கு நான் கொடுத்து விடட்டும். So I went to the Bombay railway station. ஆகவே நான் பாம்பே ரயில் நிலையத்துக்கு சென்றேன். And I
said, this is the money, I must buy tickets for this much money. எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது, இவ்வளவு பணத்திற்கு நான் So பயணச்சீட்டு வாங்க வேண்டும். I bought tickets for long distances, first class tickets. ஆகவே நான் நீண்ட தூர பயணத்திற்கு முதல் வகுப்பு பிரயாணம் செய்யக்கூடிய பயணச்சீட்டுகளை வாங்கினேன். Many tickets. நிறைய டிக்கெட் பயணச்சீட்டுகளை வாங்கினேன். In those days you didn't have to give a name or anything, you just buy the tickets. அந்த நாட்கள் எல்லாம் பேர் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, பணத்தை கொடுத்தால் டிக்கெட்டை கொடுத்துடுவார்கள். I'm talking about 1961. 1961ஆம் ஆண்டு. And I bought all these tickets. இந்த பயணச்சீட்டுகள் எல்லாம் வாங்கினேன். And I tore it up. அதெல்லாம் கிழித்து போட்டு விட்டேன். My conscience was clear. என் மனசாட்சி சுத்தமாக இருக்கிறது. My bank account was empty. என்னுடைய வங்கி கணக்கு காலியாகி விட்டது. I was happy. சந்தோஷமா இருந்தேன். If I had not done that at that time. அந்த நேரத்திலே நான் அப்படி செய்திருக்காவிட்டால். When is that? How many years ago? எத்தனை ஆண்டுகள் முன்பாக? Nearly 60 years ago. 60 ஆண்டுகளுக்கு முன்பாக. 58 years ago. 58 ஆண்டுகள் முன்பாக. If I had not done that. நான் அதை செய்திருந்திருக்காவிட்டால். There would have been a chain on my leg while I'm trying to run this Christian race. இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடும் பொழுது என்னுடைய காலில் எப்பொழுதுமே ஒரு சங்கிலி மாட்டப்பட்டிருக்கும். I feel some of you got a chain in your leg, that's why you're not making much progress in your Christian life. உங்களிலே ஒரு சிலரிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறீர்கள். அதற்கு காரணம் சிலருடைய கால்களிலே சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கிறது. Something in your past life about which God cannot say I am well pleased. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியிலே தேவன் நான் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லக்கூடிய காரியம் இருக்கிறது. Settle it. அதை சரி செய்யுங்கள். You may lose some money. சில பணத்தை இழக்கலாம். But the blessing of God will come upon your life. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையின் மீது வரும். I tell you, it has come upon my life. அது என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. Even financially God has blessed me. பொருளாதார ரீதியாக கூட தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். I mean, Gehazi got a curse on his children, but if God blesses you, the blessing will go to your children. கேகாசி ஒரு சாபத்தை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கும் அந்த சாபம் போனது. ஆனால் நீங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதமும் உங்கள் பிள்ளைகளுக்கு செல்லும். So Jesus was absolutely honest in his business. ஆகவே இயேசு தன்னுடைய எல்லா பணப்புழக்கத்திலும் நேர்மையானவராய் இருந்தார். So that is another thing that God could say at the age of 30, I am well pleased with him. நான் இவரிலே பிரியமாக இருக்கிறேன் என்று இயேசு 30 வயதாக இருக்கும் பொழுது சொன்னதற்கு இது இன்னொரு காரணம். I am well pleased with the way he obeyed Joseph and Mary at home. குடும்பத்திலே யோசேப்பு மரியாளுக்கு கீழ்ப்படிந்த இந்த விதத்திலே நான் அதிக சந்தோஷமாக இருக்கிறேன், பிரியமாக இருக்கிறேன். I am well pleased with the way he related to his younger brothers and sisters. அவர் தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளிடத்திலே பழகின விதத்தை குறித்து நான் பிரியமாக இருக்கிறேன். Never fighting with them, never quarreling with them. அவர்களோடு கூட சண்டை போடாதபடி, அவர்களிடத்திலே பிரச்சனை பண்ணாதபடி. I am very well pleased with the way he worked as a carpenter. அவர் தச்சு தொழில் செய்த விதத்திலே நான் மிகவும் பிரியமாக இருக்கிறேன். He did not make much money, but he was very honest. அவர் பணத்தை அதிகமாக சம்பாதிக்க முடியவில்லை, ஆனால் மிகவும் நேர்மையானவராக I am இருந்தார். well pleased with him. நான் அவரிடத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன். God anointed him with the Holy Spirit. தேவன் பரிசுத்த ஆவியினாலே இயேசுவை அபிஷேகித்தார். What a wonderful thing it is to be anointed with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பது எவ்வளவு அற்புதமான விஷயம். That is an example there. அங்கே ஒரு உதாரணம் இருக்கிறது. If God can say I am well pleased with you, he'll pour out his spirit on you. உன்னிடத்திலே நான் பிரியமாக இருக்கிறேன் என்று தேவன் சொன்னால் உங்கள் மீது அபிஷேகத்தை ஊற்றுவார். So seek God's approval. ஆகவே தேவனுடைய அங்கீகாரத்தை நாடுங்கள்.